அடுக்குமாடி குடியிருப்பில் பெத்த புள்ளைய பறி கொடுத்த தாய். 2 செகண்ட்ல என் புள்ளைய புடிச்சிட்டு நீ உட்கார்ந்து காலத்துக்கா குழந்தைக்கு டிஸ்டி அவ்வளோ டிஸ்டி. ஐயோ இந்த நவீனா தங்கமான பிள்ளை கீழே வராது, இத்தனைக்கு ஓடி ஆடி கூட விளையாட மாட்டான். சோபா அப்படி நாட்டிக்குது. அப்படி திறக்க முடியாத ஆப்ஷன் சொன்னது ஆணிங்க வச்சு திறந்துருக்கலாம். சும்மா ஒரு 4 கம்பிங்க கேப் விட்டு போடுங்க. ஒரு 1.5 அடி கூட 4 கம்பி தான் வந்திருக்கும். செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கம் கூட்டு சாலையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கா. இங்க 500க்கும் மேற்பட்ட வீடுகளுமே இருக்கு. இதுல 8வது தளத்துல கார்த்திகேயன் மற்றும் அவருடைய மனைவியும் மகனும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் இங்க வந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்களுடைய மகனுக்கு 9 வயது தான் ஆகுதாமா. 4ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சிறுவன் வீட்டுல விளையாடிட்டு இருக்கும் பொழுது மாடியில இருந்து தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பலரையும் சோகத்துக்குள்ளாக்கிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. அதுல படுக்கை அறையில சோஃபால இருந்த இந்த குழந்தை ஜன்னல் வழியா கீழே விழுந்து உயிரிழந்திருக்காங்களாமா. இது தொடர்பா பெற்றோர்களுமே அவங்க தரப்பு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு பின் குழந்தையுடைய உடல் பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நள்ளிரவு செங்கல்பட்டு திருப்போரூர் சாலையில மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் மக்களை பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.